பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மெல்டன். சார், பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த அதிமுக என்டிஏ கூட்டணிகளின் கூட்டணி அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகிறது. போன முறை தனியாக ஒரு கூட்டணியாக இருந்தவர்களும் ரெண்டு தனித்தனி கூட்டணிகளா இருந்த ரெண்டு கூட்டணிகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதை ஒட்டியான தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்திருக்கிறது. பாஜகவிற்கு 27 இடங்களும், பாமகவுக்கு 18 இடங்களும், டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 56 தொகுதிகளை தன்னுடைய கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு ஒப்படைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸை பார்த்த உடனே என்ன தோணுச்சு சார் உங்களுக்கு? நீங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் தானா இந்த பிரிப்பு? 34 இடங்கள் பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு தோணுச்சு. 35 இடங்கள் எங்க கொடுத்திருக்காங்க? 27 இடங்கள் கொடுத்திருக்காங்க. 27 இடங்கள் சார் கொடுத்திருக்காங்க. 27ல இன்னும் ஒரு 7 வந்து தாமரையிலேயே நிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஜி.கே. வாசனுடைய 3, அதுக்கப்புறம் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன், அப்புறம் இன்னும் ஒருவர் 4 தனித்தனியாக ஆளுக்கு 1 அவங்களும் வந்து தாமரையிலேயே போட்டியிடுவார்கள். அந்த ஏசி சண்முகம் இந்த தரப்பினரா சார்? ஆமா, ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன் சார். இப்ப அத வந்து ரெட்டலையில நின்னா கூட அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குல்ல சார். பாஜகவை விட ரெட்டலையில நின்னா அதுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் தானே. அப்ப அதை சூஸ் பண்ணாம எதுக்கு பாஜக சூஸ் பண்ண போறாங்க தாமரை? அதாவது 4 பேர் அதர்ஸ்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க தாமரையில போட்டியிடக்கூடியவர்கள் 34 பேர். ஓகே, அது பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட 27ல வராதா? 27க்குள்ள வராது, இது தனி. இது என்ன சார் புது கணக்கா இருக்கு? அப்ப இன்னும் கூட்டணி பங்கீடு வந்து பாஜகவுக்கு 27ஓட முடியல. தாமரையில் போட்டியிடக்கூடியவர்கள் 34 பேர் அல்லது 35 பேர். ஓகே, இப்போதைக்கு அதுல அந்த 3 ஜி.கே. வாசனுடைய தாமரை தான் வந்து அவருக்கு அதிருப்தி அளித்திருக்கிறது. அதனால அந்த பிரஸ் மீட்ல அவர் கலந்து கொள்ளவில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுல உள்ள தகவல் என்ன வருதுன்னா 6 கேட்கிறாங்க. வேட்பாளர்களோட கேட்கிறாங்களா என்னன்றது தெரியல. பட் ஆனா 6 சீட்டு கேட்கிறாங்க. அதோடு 3 தான் அப்படின்னு எடப்பாடி தரப்புல இருந்து சொல்லப்படுவதாகவும் தகவல் சொல்றாங்க. ஆனா 5க்கு பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வருது. சரி, 5க்கு பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது 5 அல்லது 4 அப்படின்னு. ஆனா கூட 4ன்னு ஆயிட்டாலே 35 ஆயிடுது. இப்ப 3ன்னு தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை செட்டில் பண்ணிட்டு தான் இரவு வந்து ஃபைனலா அறிவிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனாலதான் இன்னும் ஒரு டைம் வாங்கி இன்னும் அனௌன்ஸ் பண்றதுக்கு காத்திருக்கிறார்கள். ஓகே, உங்க நண்பர்கள் ஒரு 40 சீட்டு 50 சீட்டுக்கு எடப்பாடியோட வந்து சேருவாங்களா? தனியா வாய்ப்பு இருக்கா? அவங்க ஆல்ரெடி பாஜக காரங்க நிறைய பேரை வேட்பாளர் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க சார். பாண்டிச்சேரியில 7-8 பேர் பாஜக காரங்களை வேட்பாளர் ஆக்கிட்டாங்க, அதிமுக காரங்களை வேட்பாளர் ஆக்கிட்டாங்க. எங்களது கிளைகள் எல்லா ஊர்லயும் உண்டு அப்படிங்கிற மாதிரியா? எல்லாரும் வந்து ஓட்டு போடுறதுக்கு வாங்கன்னு கேட்டா நான் தான் வேட்பாளரா வருவேன்னு பாஜகவுக்கு வந்துடுறாங்க போல. அவங்க எல்லாரையும் நிக்க வைக்கிறதுக்கு புதுசா அந்த டம்மி கேண்டிடேட்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் போடுவாங்கல்ல சார். அது மாதிரி டம்மி பார்ட்டியா ஓபன் பண்ணி அதுல போய் ஒரு 200 பேர் நில்லுங்க, இதுல போய் ஒரு 50 பேர் நில்லுங்க அப்படின்னு விடுற மாதிரி விஜயை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுல பாமகவுடைய நம்பர்ஸ் இருக்குல்ல சார், அதையும் ஒட்டி இதுல பேச வேண்டிய சப்ஜெக்டா மாறுது. பாஜகவுக்கு போன முறைக்கு கொடுத்ததை விட இந்த முறை 7 சீட் அதிகமா கொடுக்குறாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து 5 சீட்டை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது உடைபட்ட பாமக அப்படிங்கிற பொருள்ல புரிஞ்சுக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உடைபட்ட பாமக, அதனால ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, 18 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா 7 சீட்டு தான் அவங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றத நான் வந்து தாமரை எத்தனை இடங்கள்ல போட்டியிடுதோ அது எல்லாமே பாஜகவுக்கு கொடுக்கிற சீட்டுன்னு தான் நான் கருதுகிறேன். அதனால 34 சீட் அவங்க கொடுக்குறாங்கன்னா 14 சீட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனாலும் நான் வந்து பிஜேபி ரொம்ப பெருந்தன்மையாக அதிக சீட்டு கேட்காம இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா அவங்க ஆரம்பத்துல பேசியதாக வந்த தகவல்கள் என்னன்னா, மக்களவை தேர்தலில் நாங்க 18% எங்க கூட்டணி எடுத்தது, 23% உங்க கூட்டணி எடுத்தது, அதை 24ன்னு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கால்குலேஷனுக்கு வசதியாக. அப்போ 3:4 அப்படித்தானா? 3×6 = 18, 4×6 = 24. 3:4 அப்படிங்கிற விகிதத்துல நம்ம பிரித்து கொள்வோம் அப்படின்னு தான் அவங்க வந்து முதல்ல பெரிய குண்டு போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா அதிகமான சீட்டு அவங்களுக்கு வரணும். அவங்க 60 சீட்டுக்கு மேல இல்ல அவங்க கேக்குறது, அப்படி கணக்குனா 63 சீட் இப்ப வாங்கிட்டாங்க. இப்ப 63 சீட் வாங்கிட்டாங்க. அந்த பாமக கூட்டணி, டிடிவி எல்லாரையும் சொல்றீங்க? ஆமா, எல்லாரையும் சேர்த்து 63 சீட்டு அவங்க வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு they are eligible for 100 seats அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஓட்டிங் பெர்சன்டேஜ் வந்து 18 தானே சார்? அவங்க எல்லாருமா சேர்ந்து நின்னப்பயே அது எப்படி 100ஆ மாறும்? 18, 23. டிஎம்கே வாங்கினது 23 தானே. அப்ப 134 அந்த பக்கம் கொடுத்துட்டா 100 இந்த பக்கம் இருக்கலாம். 100 இந்த பக்கம் இருக்கும். ஆனா 100 வலியுறுத்தாம 63ல பிஜேபி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குது. மிகப்பெரிய பெருந்தன்மையாக அந்த டீலுக்கு போயிருக்காங்க பிஜேபின்னு நான் நினைக்கிறேன். புரியுது. ஆனா பத்திரிகையாளர் பிரியன் உட்பட பலரும் என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அதிமுக வந்து கட்டுப்படக்கூடிய இடத்தில் இருக்கு அப்படிங்கிறது வந்து விசிபிளா தெரியுது. ஏன்னா ஒரு 5 ஆண்டுகள்ல 27ங்கிற நம்பரை கொடுக்கறதும், அவங்க வந்து டாக்ஸ பூராத்தையும் அங்கிருந்து நடத்துறதும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தயார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை தான் எடப்பாடி கிட்ட இருந்து பார்க்க முடியுது அப்படின்ற டோன்ல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உங்களுக்கு அது அப்படி தோணலையா? இல்ல, பிஜேபி தான் இதுல வந்து முதன்மையான ரோல் பிளே பண்ணுது. ஆனா எடப்பாடியினுடைய ஃபேஸ் சேவிங்காக எல்லாவற்றையும் எடப்பாடி தீர்மானிப்பதாக ஒரு தோற்றத்துக்குள்ள கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களை போன்ற ஊடகவியலாளர்களும், சில பத்திரிகையாளர்களும், சில கட்சி திமுக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகளும் தொடர்ந்து ஐடிசியில ஏன் பேச்சுவார்த்தை நடக்குது, அந்த ஹோட்டல்ல ஏன் பேச்சுவார்த்தை நடக்குது, ஜெயலலிதா இருக்கும்போது போயஸ் கார்டன்ல அவங்க ரெசிடென்ஸ்ல நடக்கும், அல்லது எம்ஜிஆர் மாளிகையில தானே அவங்க வந்து பேசணும், இங்க அறிவாலயத்துல தானே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க போட்ட போட்டுல பதில் சொல்ல முடியாம இருந்த அதிமுக பொதுச் செயலாளரை ஃபேஸ் சேவ் பண்றதுக்காக இன்றைக்கு அந்த அனைத்து டீலும் எம்ஜிஆர் மாளிகையிலேயே நடந்ததாக வந்துருச்சு இல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் டெல்லியில தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா அந்த தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கிற திமுக முன்வைக்கிற முழக்கத்திற்கு வலு சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரு பிரேக் போடுவோம் அப்படின்னு எடப்பாடி அறிவிக்கிற மாதிரி அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. தகவலாக ஏற்கனவே 17, 18 அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு நம்பர் வந்து பாமகவுக்கு அவர் வந்து சேர்ந்த அன்னையிலிருந்து டூயிங் ரவுண்ட்ஸ் அமங் அஸ் அப்படித்தானா? அதே மாதிரி தினகரனுக்கும் 12, 8, 10, 12ன்னு ஒரு எண் ஓடிக்கிட்டே இருந்தது. அது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படித்தான். அவங்க 35 கேட்டார்கள், அவங்களுக்குன்னு 35 கேட்டார்கள் அப்படின்னு சொன்னது இப்ப 27ஆக காட்டுறாங்க. ஆனா நீங்க சொல்ற தாமரை கேண்டிடேட்ஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 34, 35 வந்துரும். 34 வந்துருது. ரைட். இதுல டிடிவி ஃபேக்டர்ல இன்னொரு பெரிய சந்தேகத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய ரெட்டலை சின்னத்தில் டிடிவி தினகரன் நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. அது வந்து ஹேஷியமா தான் சொல்றாங்க. பட் அதுக்கு டிடிவி தினகரன் ஒத்துக்குவாரா, அல்லது அப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாரா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கு. அவர் நிக்க போற சின்னம் குக்கர் தானா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு எதிராக தான் தொடங்கிய கட்சியிலேயே தொடர்ந்து பயணிப்பது அப்படின்னு முடிவு செய்தால் அதனுடைய வாக்கு விகிதத்தை அவர் வந்து அதிகரிக்கணும். அவர் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அவர் வந்து ஃபைட் பண்ணணும். அந்த லைன்ல அவர் குக்கர்ல தான் நிற்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து குக்கர்னு ஒரு கட்சி திரும்ப வந்து மாநில கட்சியாக வந்து நின்றுவிடக் கூடாது. அவங்க எப்படி எல்லாரையும் தாமரையில நிற்க வச்சு எனக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பேசுறாங்களோ, அதே மாதிரி அதிமுகவும் பேசணுங்கிற ஒரு முடிவுல
அதிமுகல இருந்து தினகரனை இலையில நில்லுங்க, இரட்டை இலையில நில்லுங்கன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை தினகரன் நிராகரித்து விட்டார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் ஜான் பாண்டியன் இந்த வகையராக்கள் இருக்காங்கல்ல சார், அவங்களுடைய ஃபேக்டர்ஸும் இதுல மிஸ் ஆகுது. ஜி.கே. வாசன் எப்படி வரலையோ அதே போல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களும் இடம் பெறல இதுல. பட் ஜான் பாண்டியன் இருந்தாரு அங்க. பட் அவரும் எந்த நம்பர்ல நிக்கிறாரு? இருந்துட்டாங்க கூட்டணி கை தலைவர்கள் பிரஸ் மீட்ல இருந்தாரு. ஜான் பாண்டியன் இருந்தாரு, பட் கிருஷ்ணசாமி அழைக்கப்படலன்னு. கிருஷ்ணசாமி அழைக்கப்படவில்லைன்னா ரைட் இருக்கலாம். கிருஷ்ணசாமிக்கும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்றத அவர் டிக்ளேர் பண்றாரு. ஓகே, அது அதனுடைய கவுண்டும் கூட சிக்கலாகுமா அப்படிங்கறதெல்லாம் பேசப்படுகிறது. அதுவும் தாமரையில தான் இருக்குமா? இல்ல, தாமரையில வராம அவர்கிட்ட போய் நின்றலாம், எடப்பாடியோட போய் நின்றலாம். அவங்க ரெட்டலைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க, தாமரையா ரெட்டலையான்னா? இரட்டை இலையான்னு. அதாவது 171 அப்படின்னு இப்ப நிக்கிறது. ஒரு வேளை அதுல மாற்றம்னு வந்ததுன்னா, மாற்றம் வராது. வந்தா 162க்கு தானே போகணும், 1-2ன்னு மாத்த முடியாது அவங்களால. கூட்டுனா 9 வரணும்ல, அது எப்படி? அதனால எல்லாமே இனி 171 இரட்டை இலை போட்டியிடுங்கிறது தான் முடிவாக இருக்கும். தாமரை போட்டியிடக்கூடியது 34ஆக இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். 27 இல்ல, அது 34ன்னு நினைக்கிறேன். அந்த கணக்கு அவங்களையும் சேர்த்து தானே வந்து மக்களவை தேர்தலில் 11% சொல்றாங்க. அவங்களுக்கு இனி தனியான என்டிட்டி எல்லாம் கிடையாது. தாமரையோட ஐக்கியமாயிட்டா கட்சிகளா தான் அதை பார்க்க முடியும். இப்ப சோசியல் மீடியால பரவலா வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த கூட்டணி முடிவுக்கு வந்ததற்கு பிறகு, தொகுதி பங்கீடு பிரிக்கிறதுக்கு பிறகு எடப்பாடி ராக்ஸ் அப்படின்னு பரவலா செய்திகள் எழுத ஆரம்பிக்கிறாங்க. 27ல கன்ஸ்டன்ட் படை நிக்க வச்சுட்டாரு அப்படின்னு. அப்படி இல்ல, திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், கை சின்னம் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 28. அதை விட கூட ஒண்ணு வெறும் 4% இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 28 இடம் பிளஸ் ஒரு எம்பி சீட்டு கொடுக்கக்கூடிய திமுக தோற்றுவிட்டது. 18% என்டிஏ கூட்டணி என்று வைத்திருந்த வாக்கு வங்கி 11%ன்னு அவங்க கணிக்கக்கூடிய பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி 27க்குள்ள நிறுத்தி இருக்கிறார். இது பெரிய சக்சஸ் தானே அப்படின்றாங்க. நீங்க 24 மக்களவை தேர்தலை அடிப்படையாக வச்சுதான் ஒரு பாஜகவை பேசுறீங்க. காங்கிரஸுக்கு பேசும்போது நீங்க 2014க்கு போயிடுறீங்க, 2024 தேர்தலுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. எப்படி? அவங்கள 2014 நம்பரை வச்சுக்கிட்டோம், இவங்களை வந்து 2024 நம்பரை வச்சுட்டு ஏன் பேசணும்? அது கூட்டணி வாக்குகளும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா, அதே மாதிரி தானே இங்கேயும் கூட்டணி வாக்குகளும் சேர்ந்து இருக்குங்கிற பாயிண்ட் வரத்தானே செய்யும். அப்ப நீங்க 21ல பாஜக இல்ல, 21ல இல்ல, 2016ல பாஜக தனியா நின்னது. இது போன்ற ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் போன்றவர்கள் இல்லாம நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் எடுத்துக்க வேண்டியது தானே. நீங்க ஏன் வந்து அவங்களுக்கு எடுக்கும்போது மட்டும் 2024 மக்களவை தேர்தலையும், காங்கிரஸுக்கு எடுக்கும்போது மட்டும் ஏன் 2014 மக்களவை தேர்தலையும் எடுக்கிறீங்க? இல்ல, அவங்க தலைமையிலான கூட்டணியா தானே மாறிச்சது. அவங்க கண்டெஸ்ட் பண்ணதுக்கு வாங்கின வாக்குகள், அந்த பாஜகவுக்கு விழுந்த வாக்குகள்ல டிடிவி ஓட்டுகள் இருக்கா? டிடிவிக்கு விழுந்த அந்த தொகுதியில விழுந்த வாக்குகளை சொல்லல. டிடிவி கட்சிக்காரங்க போடுறாங்களா? ஓபிஎஸ் சிம்பத்தைசர்ஸ் போடுறாங்களா? பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்தந்த வேற வேற இடங்கள்ல இருக்கக்கூடிய 200 பேர் 300 பேர் வச்சுக்கோங்க. அவங்களுடைய முக்கியமான அவங்க நிக்கிற தொகுதியில வந்து 10,000 20,000 இருக்கலாம். இங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து 500 1000 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த வாக்குகளும் அந்த பகுதியில் உண்டானது சேர்ந்துதானே நீங்க வந்து பிஜேபி வாக்குகள்னு சொல்றீங்க.
அந்த மாதிரி இந்த எந்த கட்சியும் இல்லாம வெறும் பிஜேபின்னு மட்டும் நின்னது எப்போ? அந்த அந்த காங்கிரஸுக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறீங்க. பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு பார்வையை வைக்க மாட்டேங்கிறீங்க. பிஜேபிக்கு லேட்டஸ்டா எது உங்களுக்கு ரோசியா இருக்கோ அந்த பிக்சரை நீங்க எடுத்துக்கிறீங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும்? அதனால அந்த கம்பேரிசனே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது தவிர இன்னும் ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அதாவது பிஜேபிய கட்டுக்குள்ள வச்சுட்டாருன்னு சொல்றதுதான் இதுல வந்து அது கட்டுக்குள்ள அவர் வைக்கல. பிஜேபி தான் ஆக்சுவலா ஸ்டீலிங் த ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தவிர பிஜேபி தொடர்பாக வரக்கூடியது, பிஜேபி பூந்துரும்னு பயமுறுத்திட்டே இருக்கீங்களே. பிஜேபி கண்டெஸ்ட் பண்ற தொகுதியே 27 தானே. 234 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய சட்டப்பேரவையில பிஜேபி கண்டெஸ்ட் பண்றதே 27 சீட்டு தானே. அப்புறம் எப்படி அதை காட்டி இங்க பூச்சாண்டி காட்டுறீங்க, பிஜேபி பூச்சாண்டி காட்டுறீங்கன்னு சில நண்பர்கள் எல்லா இடங்கள்லயும் சொல்றாங்க. அவங்க எப்படி அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமலே உள்ள வருவாங்க, உங்களுக்கு தெரியாமலே எல்லாத்தையும் காலி பண்ணுவாங்கிறதுக்கு இதுதான் தான் காரணம். இது 27ல இல்ல அவங்க கண்டெஸ்ட் பண்றதே 34 அப்படின்னு சொல்றது ஒண்ணு. 2014 முழுமையான பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட போய் சேர்ந்தது, மதிமுக அவங்களோட போய் சேர்ந்தது, டிஎம்டிகே அவங்களோட போய் சேர்ந்தது. எல்லாமே அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்திருக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதா? பிஜேபியினுடைய கை தான் வளர்ந்துகிட்டே போகுது. தாமரை தான் பெரிய தாமரையாக வளர்ந்துகிட்டே போகுது. அவங்களோட போய் அலையன்ஸ்ல இருந்தவங்க எல்லாரும் அன்று இருந்த நிலையை விட இன்று வந்து டவுனா தான் போயிருக்கிறாங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? பிஜேபியினுடைய அரசியல் அஜெண்டா அதிமுகவினுடைய குரல்ல வெளிப்பட தொடங்குகிறது. அதிமுக பிஜேபி அஜெண்டாவை தங்களுடைய அஜெண்டாவாக எடுத்துட்டு முன்னால வர்றாங்க. அவர்களை பின்னால இருந்து இயக்கும் சக்தியாக பிஜேபி இருக்குது அப்படின்னு சொன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுக கூட்டணி இல்லாமல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிஜேபி ஆட்சிங்கிறது தானே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது பிஜேபி அதிகாரத்தை இங்கு வந்து பிடிக்க பார்க்கிறது அப்படின்னு ஒருவர் சொன்னார்னா, திமுக அப்படி பேசிச்சுன்னா அது வந்து பூச்சாண்டி காட்டுவது அல்ல, உண்மை நிலை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போலியாக இல்லாத பிரச்சனையை முன்னிறுத்தவில்லை திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும். இல்லாத பிரச்சனையை மக்கள் முன்னால பூதாகரமாக காட்டவில்லை. அவங்க வந்து சரியான விஷயங்களையே மக்கள் முன்னால காட்டுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமை. நீங்க அந்த கூட்டணி அதிமுக இப்ப கூட்டணியை இறுதி செய்தது, ஜி.கே. வாசன் மட்டும் அதுல அதிருப்தியாக இருக்கிறாருங்கிற மாதிரி தெரியுது. அது சமாதானப்படுத்திடுவாங்க, மாலைக்குள்ள அதை சமாதானப்படுத்திடுவாங்க. மாலைக்குள்ள ஜி.கே. வாசனும் சரியாகி ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா 234க்கும் யார் யார் எங்கெங்க நிற்க போறாங்கன்னு ஒரு வேலைக்கு நைட்டே கொடுத்துடலாம். வாய்ப்பு இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கிளைம் பண்ற மாதிரி இரவு வந்து முழுமையான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னது வரலாம். ரைட். அது ஜி.கே. வாசனை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும்தானா இல்ல டெல்லிக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கணுமாங்கிறது தெரியல. பட் நைட் அது முடிஞ்சு வந்துடும். திமுக கூட்டணியில தான் நைட்டுக்குள்ள முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா திரும்ப நடக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? அங்க மீண்டும் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர். அந்த இன்று கூட்டிய செயற்குழு மாநில குழு கூட்டம், அதுக்கப்புறம் மாநில செயற்குழு கூட்டம் நடக்குது. அங்க என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கிறது தெரியல. முதலமைச்சரை சந்திச்சுட்டு நீங்க கேட்டுக்கொண்டதால 5 இடங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு வர்றாங்களா, இல்ல மாநில குழு அனுமதிக்க மாட்டேங்குது, எப்படியாவது 6 தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்களா தெரியல. ஆனா அவங்க திமுக கூட்டணியில தான் நீடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் நீடிப்போம்னு சொல்லிட்டாங்க. அது 5 சீட்டை வாங்கிட்டும் நீடிக்கலாம், எதுவுமே வாங்காமலும் நீடிக்கலாம்.
இல்ல 6 சீட்டை அவர்கள் கேட்டு பெறவும் செய்யலாம். அது எப்படி போகுது, எப்படி வருதுங்கிறது தனி கதை. அதை விட்டுருவோம். தேர்தலில் நிக்காம போறது இல்ல அப்படிங்கறத சண்முகம் தோழரும் குறிப்பிட்டிருந்தாரு. நாங்க தேர்தலில் நிப்போம் அப்படின்றத உறுதியா தான் சொல்றாரு. சில விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு தொடருது. விடுதலை சிறுத்தைகளோடய அதே சிக்கல் தொடருது. அந்த சமூக ஊடகங்கள்ல சில ஆதரவாளர்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் முன் வச்சு பேசுறதுனால நான் அதையும் சேர்த்து சொன்னேன், அந்த ஆப்ஷனையும் சேர்த்து சொன்னேன். பட் அவர் தேர்தலை புறக்கணிப்பு இல்லை. தேர்தலில் போட்டியிட வேண்டாம்னு முடிவு எடுக்க மாட்டோம். ஒண்ணு நாங்க கேட்கறத திமுக கொடுக்கும், அல்லது அவங்க கொடுக்கறத நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தாதான் அதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அதுவும் இன்னும் 2 நாட்கள்ல திமுகவும் கேண்டிடேட் லிஸ்ட வெளியிட்டுருவோம் அப்படின்னு இன்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. 2-3 நாட்கள்ல கேண்டிடேட் அவங்க அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதே நாளுக்குள்ள கூட்டணிகள் எந்தெந்த இடங்கள்ல நிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க பேசி முடிவெடுத்ததற்கு பிறகுதான் அதை அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண முடியும். அப்ப இன்னும் 2 நாட்கள்ல பல்வேறு விஷயங்கள் ஒரு இடத்துக்கு வந்து நின்றும் நினைக்கிறேன். ரைட். 2011 கூட்டணி இறுதியாவதற்கு முன்னாலேயே டிலே ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டது. தேமுதிக, சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் இருந்த கூட்டணியில அதிமுக வந்து வேட்பாளர் பட்டியலை விட்டது. அந்த மாதிரி திமுக விடாது. அப்படி ஒரு பிரஷர் டாக்டிக்ஸை திமுக கை கொள்ளாது. அதனால அதுக்குள்ள இந்த நீங்க சொல்ற மாதிரி 2 நாளைக்குள்ள அது எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். அல்லது 2014 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ ரெண்டு பேர்ட்டையும் ஓபிஎஸ் கிட்ட இந்த கூட்டணி இல்லைன்னு அவங்க தலைவர்களை பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் வந்து துரைமுருகன்ட்டையோ அல்லது டிஆர் பாலுட்டையோ அல்லது ஆர் ஆசாட்டையோ நீங்க சிபிஎம் பார்த்து சொல்லிடுங்க, பிசிகேயை பார்த்து சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு அல்லது வேட்பாளர் தேர்வுக்கு போக மாட்டாரு. அதிமுக நடத்தியதை போல இவங்க நடத்த போறது இல்லை. அதனால எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு சுமூகமான தீர்வு காணப்படும் அப்படின்றது நம்பலாம். புரியுது சார். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி மில்டன்.